கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதாலும் தேர்தல் சின்னத்தை மிக தாமதமாக கூறியதாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த வேறொரு அரசியல் கட்சிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கியது. இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கட்சி சின்னத்தை ஒதுக்குவது என்பது தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் அதில் தலையிட விரும்பவில்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் முதலில் வரும் கட்சிக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சின்னம் வழங்குவதில் தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகள் சட்டவிரோதமானது எனவும் அதனை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.